ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு 2 மாதமாக நம்ம தொடர்ந்து வீடியோ போடவே முடியல. இனி ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக எடுத்து வீடியோ போடலான் இருக்கேன். யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இஎஸ்ஐசியோட ரிசல்ட் வந்தது. அது வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி மூலமாக இஎஸ்ஐசிக்கு நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் நடந்தது. ஸோ இது ரெண்டுக்கும் அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஏன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருந்து இஎஸ்ஐசி எக்ஸாமுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, மற்ற ப்ராசஸ், அடுத்தடுத்த ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். நிறைய பேர் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போட்டதுலேயே இஎஸ்ஐசியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால, ஸோ இதை வந்து ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இஎஸ்ஐசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணிங்க, இல்லை ஒரு ரீஜனில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் வரைக்கும் அதே ரீஜனில் இருக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஏன்னா பெரும்பாலும் வந்து ஃபீமேல் ஓரியன்ட், ஃபீமேல் அதிகமாக இருக்க ஃபீல்டுங்கிறதுனால பெரும்பாலும் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து குரூப் பியில் வந்து நமக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ குரூப் ஏ ஆஃபீஸர்ஸை வேணால் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது குரூப் பியில் நர்சிங் ஆஃபீஸர்ஸை வந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா ரீஜனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மீன்ஸ் இப்போ சென்னையில் ஜாயின் பண்ணிங்கன்னா திருநெல்வேலியிலையோ திருப்பூர்லையோ இல்லை வேறு எங்கேயெல்லாம் தமிழ்நாட்டில் இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதையும் தாண்டி நமக்கு வந்து சவுத் அந்த ரீஜனில் கர்நாடகாவோ இல்லை ஆந்திராவோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவுட் ஆஃப் அந்த ரீஜன் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வெரி ஃபஸ்ட்டு டைம் ஆஃப்டர் த 7 years இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து வெளி மாநிலங்களில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டிருக்காங்க, கொஞ்சம் பேர்த்த போட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து ஆப்ஷன் கொடுங்க, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரை வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ மறுபடியும் அப்ளை பண்ணியிருக்காங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஜாயின் பண்ணது வேறு ரீஜனில், அதாவது நார்த் சைடில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சவுத் இந்தியனாக இருப்பாங்க, சவுத் சைடில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, நார்த் இந்தியனாக இருப்பாங்க. ஸோ வேறு மாநிலத்தில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ சவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணிடுவாங்க, கேரளாக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை கர்நாடகாக்காரங்களாக இருப்பாங்க, இல்லை கர்நாடகாவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடுக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப நாளாக அங்கேயே இருந்ததுனால நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்கள அங்கங்கே போயிட்டு ஜாயின் பண்ணி செட் ஆனதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ணது. ஸோ யூபிஎஸ்சியில் யாரெல்லாம் இஎஸ்ஐசி எக்ஸாமை கிளியர் பண்ணிங்களோ அவங்களுக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது, அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு அது வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒன்ஸு கிளியர் ஆகிடுச்சு, அதாவது இப்போ கேட்டிருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அடுத்தது யூபிஎஸ்சிக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜாயினிங்கு அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இப்போ எழுதின அந்த சிஆர்இ மூலமாக எழுதின இஎஸ்ஐசி எக்ஸாமுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நடக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ சிஆர்இ எக்ஸாமை கிளியர் பண்ணவங்க கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2-3 months ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் இன்னும் ஒரு 1 monthல முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் கிளியர் பண்ணவங்கள ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து போடுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 2-3 months ஆகலாம், 4 months கூட ஆகலாம். யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணவங்களுக்கு இன்னும் ஒரு 2 months அந்த மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனு. சொல்லிட்டா நீங்களும் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனு. ஸோ அடுத்தது இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. எஸ்ஜிபிஜிஐ லக்னோவிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1500 வேக்கன்சிஸ் பக்கத்தில், அதில் வந்து ஒரு 1200 வேக்கன்சிஸ் பக்கத்தில், அதில் வந்து ஒரு 500 வேக்கன்சிஸ் வந்து அன்ரிசர்வ்டில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம்.
இதையும் தாண்டி பேராமெடிக்கல் வேகன்சிஸும் வந்திருக்கு. பேராமெடிக்கல் கேட்டகரியில் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம ஓல்டு கொஷின் பேப்பரை இப்போ வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துன்னா பிடிஎஃபாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நம்மள்ட்ட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் மெட்டீரியலும் ஓல்டு கொஷின் பேப்பர் மெட்டீரியலும் என்னோடய கோல்டன் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நம்மளாம் வந்து டாபிக் வைஸ் ரெடி பண்ணது இல்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு புக்கில் இருந்து எடுத்து அதை தான் நம்ம வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வேணும் அப்படின்னு நம்மளோட கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ ரெடி பண்ணி போடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க, நிறைய நாலேஜ் இருந்தால் எப்படி இருந்தாலும் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். உங்களோட முயற்சி மட்டும்தான் உங்களை வந்து உயர்த்தும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் படிப்புன்னு கொஞ்சம் நாளைக்கு உங்களோட அந்த கம்ஃபர்டபுள் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா அழகாக லைஃப் செட்டில் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.